ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய மூன்றாம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் விதுர மகாத்மா மைத்ரேயரை தேடி சென்றது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 21 முதல் 24 வரை. சோகம் தத் தர்சனாஹ்லாத வியோகாதிராத் பிரபு கமிஷ்யே தைதம் தஸ்ய பத்ரியாஸ்ரம மண்டலம். ஓ அன்பிற்குரிய விதுரரே, அவரது தரிசனத்தால் கிடைக்கும் ஆனந்தத்தை பெற முடியாமல் இப்பொழுது நான் பித்தனை போல ஆயிருக்கிறேன். இதை தவிர்ப்பதற்காகவே பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி இப்பொழுது நான் இமாலயத்தில் உள்ள பத்ரிகாசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். சரி, அதாவது 2 உத்தமமான பக்தர்கள், தூய பக்தர்கள், இவங்க சந்திப்பில் நடந்த அற்புதமான லீலை. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம், 2 பக்தருடைய சந்திப்புல என்ன நடந்தது, இதுல நமக்கு என்ன அழகான பாடம் இங்க பாகவதம் கொடுக்குது. உத்தவரும் தன்னை உணர்ந்த ஆத்மா பகவானது தூய பக்தர், விதரரும் தன்னை உணர்ந்த ஆத்மா பகவானது தூய பக்தர். அப்ப இங்க பொருளுரையில புரோப்பா என்ன சொல்றாரு, உத்தவரை காட்டிலும் விதுரர் வயதில் முதிர்ந்தவர், உத்தவரை விட விதுரர் வயதால் முதிர்ந்தவர். ஆனா ஆத்மீகத்துல பார்த்தா விதுரரை காட்டிலும் உத்தவர் பகவான் மேல கூடுதலான அன்பு வச்சிருக்கிறார். பகவானுக்கு மிக நெருக்கமான நண்பரும் உறவினருமா இருக்கார், மிக நெருக்கமான பக்தரா இருக்கார். அப்ப ஆன்மீகத்தின் அடிப்படையில விதுரரை காட்டிலும் உத்தவர் இன்னும் உயர்ந்த நிலையில இருக்கார். அதனால ஆன்மீக தளத்துல பார்க்கும்போது வயது முதிர்ந்தவர் வயது குறைந்தவர் அப்படியெல்லாம் இல்லாம ஆன்மீகத்தில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்கிறது முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு பரீட்சித் மகாராஜா இந்த உடலை விட போறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த சபையில ஆகச்சிறந்த முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க. மாபெரும் முனிவர்கள், மகா ரிஷிகள், நாரதர், வியாசர், இவங்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. ஆனாலும் சுகதேவ கோசாமி அங்க வந்தது இன்னும் ஒரு சிறப்பாக இருந்தது. சுகதேவ கோசாமி வியாசரை விட வயதில் குறைந்தவர், நாரதரை விட வயதில் குறைந்தவர், வியாசரின் சீடனும் புதல்வரும் ஆவார். அப்படி இருந்தும் அங்க ஆத்மீக தளத்துல கிருஷ்ணர் மேல உள்ள அன்புல சுகதேவ கோசாமி தன்னை உணர்ந்த ஆத்மாவும் பகவான் மேல அன்பு உள்ளவரா இருந்ததுனால அவரை அரியாசனத்துல உட்கார வச்சுக்க. அதனால ஆன்மீக விஷயங்களை பேசுவதற்கான தகுதி வயது வரம்பு அல்ல. வயசாயிடுச்சா இவங்க கிட்ட கேட்கலாமா, அவருக்கு சின்ன வயசானாச்சு அவர்கிட்ட இருந்து கேட்கலாமா, வயது ஒரு பொருட்டல்ல. ஆத்மாவுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. ஆன்மா என்று வரும்போது ஆன்மா ஆண் கிடையாது, பெண் கிடையாது, ஆன்மா குமரன் கிடையாது, கிழவன் கிடையாது, ஆன்மா முதியவரோ இளையவரோ கிடையாது. ஆன்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அப்போ ஆத்ம ஞானத்தின் அடிப்படையில அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதனால இங்க பார்க்கும்போது விதுரரை காட்டிலும் உத்தவர் ஆன்மீகத்துல முன்னேறி இருப்பதனால விதுரர் உத்தவரை அணுகுகிறார். விதுரர் போய் உத்தவரை தேடி போறார். அப்படி உத்தவரை சந்திக்கும் போது உத்தவருடைய நிலைமை எப்படி இருந்தது? விதுரர் உத்தவரை சந்திக்கும் போது அவர் நிலைமை எப்படி இருந்தது? அவர் பகவானை பிரிந்து விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பிரிந்து அவர் எப்படி இருக்கிறதா சொல்றாரு, ஒரு பித்தனை போல ஆகிவிட்டார். நம்ம எல்லாம் பாருங்க, இந்த ஜட உலகத்துல பௌதிக விஷயம் கிடைக்காம பித்தனா இருக்கிறோம். பௌதிகத்தில் அனுபவிக்க முடியலையே, நான் விரும்பினது கிடைக்கலையே, நான் விரும்பினது நடக்கலையே
அப்படின்னு பௌதிக விஷயங்களை பித்து பிடிச்சிருக்கோம். அதுதான் வந்து ரிஷபதேவர் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல சொல்றார். நூனம் பிரமத்த குருதே விகர்மா ஏ இந்திரிய பிரீத்தி ஆத்மநோயம். ஜட உலகத்துல மக்கள் எல்லாம் பிரமத்தா பிரமத்தா மீன் மேட் ஆஃப்டர் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். புலனின்பத்துல பித்து பிடிச்சிருக்கா. இன்னைக்கு ஜட உலகத்துல மக்கள் பெரும்பாலும் புலனின்பத்துல பித்து பிடிச்சிருக்காங்க. ஆனா இங்க உத்தவர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணரை பிரிந்து பித்து பிடிச்ச மாதிரி பித்தனை போலாகி விட்டார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம இருக்கிறோம். நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுனால நமக்கு கிருஷ்ணர் மேலேயும் பித்து பிடிக்கல, பௌதிக வாழ்க்கையில பித்தம் குறையவும் இல்லை. இந்த பக்கம் பித்தம் குறையவும் இல்லை, இந்த பக்கம் பித்து ரெண்டும் கட்டானா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? மெல்ல மெல்ல நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கணும். கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும். நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றுறோமோ, எந்த அளவு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும்னு ஆர்வம் காமிக்கிறோமோ, அப்ப படிப்படியா பௌதீகத்தில் உள்ள பித்து குறைய ஆரம்பிக்கும். பௌதீகத்துல பித்து குறைய ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் மேல பித்து பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா எனக்கு ஏன் பௌதீகத்துல பித்து பிடிக்குது? ஏன்னா பௌதிக பித்தர்களோடு நம்ம சம்பந்தம் கொள்றோம். நம்ம வந்து பௌதிக பித்தர்களோடு சம்பந்தம் கொள்ளும்போது பௌதீகத்துல பித்து பிடிக்குது. அதே சமயம் கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்களோடு சம்பந்தம் கொள்ளும்போது நம்ம கிருஷ்ணர் மேல பித்து பிடிக்கும். கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும். உத்தவர் பகவான் கிருஷ்ணரோடே இருந்தார். பகவானுக்கு மிக பிரியமான நண்பர்கள் ஒருத்தராவும் பிரியமான பக்தர்கள் ஒருத்தருமா இருக்கார். பகவானுக்கு நெருங்கிய நண்பரும் பக்தனுமா இருக்கார். அதனால அப்பேற்பட்ட உத்தவரை விட்டு பகவான் பிரிந்து விட்டார். அந்த பிரிவு தாங்காம இவர் பித்தனை போல என்ன பண்றதுன்னு தெரியாம அழுது கொண்டிருக்கிறார். அப்போ பகவான் அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? பகவான் இந்த பூமி விட்டு மறையறதுக்கு முன்னாடி உத்தவரை கூப்பிட்டு, உத்தவா நீ பத்ரிகா ஆசிரமத்துக்கு போயிரு. பத்ரிகா ஆசிரமத்துல போய் என்னுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணு. அப்போ பகவான் அவரை விட்டு மறைஞ்சிட்டாரு. ஆனா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மறையல. அவருடைய கட்டளை பகவான் அவரை விட்டு மறைந்து விட்டார். பிசிக்கலா உத்தவர் முன்னாடி கிருஷ்ணர் நேரா இல்ல, மறைஞ்சிட்டாரு. ஆனா அவர் உபதேசம் இருக்கே. அதனால உத்தவர் என்ன பண்ணாரு? பகவான் என்னை விட்டு மறைந்து விட்டாரே, அவரை நான் இழந்து விட்டேனே, அவரை பிரிந்து விட்டேன் என்று அழுது கொண்டிருக்கிறார். பின்பு அவர் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு என்ன பண்றாரு? அவரு பத்ரிகாசிரமம், பகவான் எனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? பத்ரிகாசிரமத்துக்கு போக சொன்னார். அது பத்ரிகாசிரமம் போகணும். இதேதான் நமக்கும். நமக்கு என்ன ஒரு அழகான இங்க உதாரணம்னா, ஆன்மீக குருவானவர். ஆன்மீக குரு எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்க முடியாது. அவர் சுற்றுப்பயணம் செய்வார், பிரச்சார பணிகளை மேற்கொள்வார். அவர் குருவோடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக, அவர் தன்னுடைய குருவோடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அயராது பாடுபடுகிறார் இரவு பகலா. 24 hours 24 மணி நேரம் இரவு பகலாக அயராமல் தன் குருவோடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆன்மீக குரு இருக்கார். அதனால நம்ம எப்பவுமே ஆன்மீக குரு பக்கத்துல இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆன்மீக குருடைய கட்டளை என்னவோ அதை நாம் சிறைமேற்கொண்டு செய்ய வேண்டும். இங்க எப்படி உத்தவர் கிருஷ்ணர் கொடுத்த கட்டளை எடுத்துக்கிட்டாரோ, அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணர் கொடுத்த கட்டளை எடுத்துக்கிட்டாரோ, அதே போல நமக்கு வந்து பகவத்கீதை இருக்கு. இப்ப பகவான் நம்ம முன்னாடி இல்ல, பகவான் நம்ம வந்து விட்டு பிரிஞ்சிட்டோம். கிருஷ்ணர் நம்ம கூட இல்ல, ஆனா இருக்கார். இல்ல, ஆனா இருக்கார். எப்படி இருக்காரு? அவர் நாம ரூபத்துல இருக்காரு. அவர் பகவத்கீதையில இருக்காரு. பாகவதமா இருக்காரு. அவர் கோயில்ல அர்ச்சா விக்கிரகமா இருக்காரு. இது மூலமா நம்ம கிருஷ்ணரை உணரலாம். கோயில்ல போய் அர்ச்சா அவதாரம், பகவானுடைய மூர்த்தி, ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா, ராதா கிருஷ்ணர், கௌரி நித்தாய், லட்சுமி நரசிம்மர் இவங்கள தரிசனம் பண்றது மூலமா அங்க பகவானை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய உபதேசம் பகவத்கீதை. இங்க எப்படி வந்து உத்தவர் வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சிட்டாரு. கிருஷ்ணர் உத்தவரை விட்டு போயிட்டார். ஆனாலும் உத்தவர் எனக்கு பகவான் கொடுத்த கட்டளை என்ன? என்னை பத்ரிகாசிரமம் போய் சொல்லியிருக்காரு. அதனால பகவானே நினைச்சுக்கிட்டு உடலால் கிருஷ்ணரை பிரிந்து விட்டார். உணர்வால் கிருஷ்ணர் உடனே இருக்கிறார் பத்ரிகாசிரமம். அதே மாதிரிதான் அர்ஜுனனுக்கு நடந்தது. அர்ஜுனன் வந்து ஒரு முறை நம்ம பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல பார்க்கலாம். அர்ஜுனனை ஒரு முறை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் கூப்பிட்டு, அர்ஜுனா நீ துவாரைக்கு போயிட்டு வா. கிருஷ்ணர் வந்து இங்க இருந்து போயிட்டாரு, அது துவாரைக்கு போயிருக்காரு. அவருடைய அடுத்த திட்டம் என்ன? பகவானுடைய அடுத்த திட்டம் என்ன?
நம்ம என்ன செய்யணும், அவர் என்ன விரும்புறாரு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை அனுப்புறார். அர்ஜுனனும் துவாரைக்கு வந்தார். ஆனா என்ன ஆச்சு, பகவான் லீலைய முடிச்சுட்டு ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டார். இப்போ அர்ஜுனன் வந்து அழறார். அர்ஜுனனால இங்க எப்படி உத்தவரால பகவானுடைய பிரிவை தாங்க முடியலையோ, அதே மாரி அர்ஜுனனாலயும் பகவானுடைய பிரிவை தாங்க முடியல. அவர் அழறார். என் கூட நண்பனாக, என் உயிரிலும் மேலான என் ஆன்மாவாக, என்னுடனே இருந்த அந்த பரம புருஷனை நான் பிரிந்து விட்டேனே! ஒரு நடைப்பிணம் மாரி அவரு திரும்பி வரார். துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்ப வரும்போது, ஒரு நடைப்பிணம் மாரி வரார். ஒரு உயிரற்ற உடல் எழுந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி வரார். அர்ஜுனன் வந்து ரொம்ப தேஜஸ்வியா இருப்பார். அர்ஜுனன் வந்து சூரியனைப் போல பிரகாசிப்பார். காண்டீபதாரி, மகாபாகு, சவ்யசாச்சி, பரந்தபன் இப்படியெல்லாம் அர்ஜுனன கிருஷ்ணர் கூப்பிடுறார். அர்ஜுனன வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து பரந்தபா, ஓ சவ்யசாச்சி, ஓ மகாபாகு, காண்டீபதாரி, அப்புறம் வந்து குடாகேசா இப்படியெல்லாம் கூப்பிடுறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அர்ஜுனன். எந்த காண்டீபத்த அர்ஜுனன் கையில எடுத்தா, அந்த சப்தம் கேட்டே பாதி பேருடைய பிராணம் போயிரும். அப்பேற்பட்ட அர்ஜுனன். அ எல்லா அவர் ரொம்ப தேஜஸ்வியா இருப்பார். அப்படியே சூரியனைப் போல பிரகாசம். அப்ப அர்ஜுனன் தன் தேஜஸை இழந்து, தன் வலிமை இழந்து, அப்படியே ஒரு நடைப்பிணம் மாரி வந்து சேர்ந்தார் ஹஸ்தினாபுரத்துக்கு. அப்புறம் அர்ஜுனன் வந்து நெனச்சு பார்க்கிறார். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறார், "என்னடா அது அர்ஜுனன் நான் இப்படி பார்த்ததே இல்லையே! போம்போது இருந்த அர்ஜுனன் வேற, வரும்போது இருந்த அர்ஜுனன்." போம்போது அர்ஜுனன் துவாரைக்கு போறோம்ன்னு சந்தோஷமா போனார். துவாரைக்கு போறேன்னு அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா போனார். ரதம் எடுத்துட்டு காற்ற விட வேகமா போறார். ஆனா வரும்போது அப்படியே புஸ்ஸுன்னு வர்றார். போகும்போது இந்த உற்சாகம் வரும்போது இல்ல. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறாரு, "என்ன ஆச்சு அர்ஜுனா உனக்கு? உன்னை யாராவது வழியில தோற்பிச்சுட்டாங்களா? உனக்கு ஏதாவது அவமானம் நடந்துருச்சா? இல்ல யாராவது உதவின்னு கேட்டு வந்து நீ செய்ய முடியாம போயிட்டியா? ஏதாவது பெண்ணை நீ அவமானப்படுத்தி விட்டாயா?" இப்படிலாம் கேட்கிறாரு ஒண்ணு ஒண்ணா கேட்டே வர்றாரு. இல்ல ஒருவேளை நாரதர் சொன்ன மாரி கிருஷ்ணர் நம்மள விட்டு பிரிஞ்சுட்டாரா? இதுதான் காரணமா இருக்குமா? இப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜ் கேட்டுட்டே வர்றாரு. உண்மையான காரணம் என்னது? அர்ஜுனுடைய கவலைக்கும், சோகத்துக்கும் காரணம் கிருஷ்ணா அவர விட்டு பிரிஞ்சுட்டார். அப்ப அர்ஜுனன் சொல்றாரு "அண்ணா, யுதிஷ்டிரா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை திரௌபதியோட சுயம்வரத்துல அந்த பகவான் அல்லவா என் கூட இருந்து வெற்றி பெற வச்சாரு. இனி ஒரு முறை ஜராசந்தன் கூட பீமன் சண்டை போடும்போது பகவான் அல்லவா நம்ம கூட இருந்து அவன காப்பாத்துனாரு." இப்படி ஒண்ணொண்ணா சொல்லிட்டே வர்றார். அந்த பகவான் நம்மள விட்டு பிரிந்து விட்டாரு. அந்த பகவான் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரு. அந்த பகவான் என்னை விட்டு பிரிந்து விட்டாரு. அப்படின்னு அழறார். அவரால பேச முடியல. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் வந்து இப்ப கிருஷ்ணா என்ன விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஆனா அவருக்கு என்ன உபதேசிச்சாரு. எனக்கு உபதேசம் பண்ணாரு இல்லையா? அத நான் நினைச்சுக்கிட்டே இருக்க போறேன். என்ன உபதேசம் பண்ணாரு? பகவத்கீதா. சோ பகவத்கீதையை நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன். அப்போ அர்ஜுனன் வந்து பிசிக்கலா கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சுட்டாரு. உடலால பிரிஞ்சுட்டாரு. ஆனா உணர்வுல கிருஷ்ணரோடயே இருக்காரு. இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். அர்ஜுனா வந்து கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணன் எனக்கு பகவத்கீதை சொன்னார். அதையே நினைச்சுட்டு இருப்போம். அதே மாரி தான் சேம் ஃபார்முலா. இப்போ நம்ம எல்லாரும் கிருஷ்ணாவ விட்டு பிரிஞ்சுட்டோம். ஆனா, கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதை குடுத்திருக்காரு. அப்ப அந்த பகவத்கீதைய தொடர்ந்து நான் படிச்சுட்டே இருந்தா, நான் கிருஷ்ணரோட அசோசியேட் பண்ணிட்டே இருக்கேன். கிருஷ்ணன் என் கூட தான் இருக்காரு. அதே மாரி ஆன்மீக குருவுக்கு நான் சேவை பண்ணும்போது, ஆன்மீக குரு என் கூட தான் இருக்காரு. அவர் வேணா மாயாப்பூர்ல இருக்கலாம், பிசிக்கலா. ஆனா என் கான்ஷியஸ்னஸ்ல என் கூட தான் இருக்காரு. நான் எப்பவுமே குருவை நெனச்சுட்டு இருந்தா, குரு என் கூட தான் இருக்காரு. நான் எப்பவும் கிருஷ்ணாவை நெனச்சிருந்தா, கிருஷ்ணா என் கூடயே தான் இருக்காரு. கான்ஷியஸ்னஸ் வெரி, வெரி இம்பார்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு, நம்ம போய் விருந்தாவன்ல இருக்கோம். ஆனா விருந்தாவன்ல உட்கார்ந்துட்டு, நான் வந்து ஊர்ல இருந்தா இன்னைக்கு இது பண்ணியிருப்பேன். நான் அது பண்ணியிருப்பேன். இவர போய் பார்த்திருப்பேன். அவர போய் பார்த்திருப்பேன். இதெல்லாம் வந்து என்னாச்சு? அங்க விருந்தாவன் கான்ஷியஸ்னஸ் இல்ல. விருந்தாவன் போனேன். ஆனா இங்க உள்ள விஷயத்தையே நெனச்சுட்டு இருந்தேன். தட் மீன்ஸ் விருந்தாவன் கான்ஷியஸ்னஸ் இல்ல. அதே சமயம் நான் இங்க உட்கார்ந்துட்டு, விருந்தாவன்ல கிருஷ்ணா அந்த லீலை பண்ணாரு. யமுனா நதிக்கரையில இந்த லீலை பண்ணாரு. அவர் கோபியிலோட இந்த லீலை பண்ணாரு. அவர் வந்து அக்ரூர் கூட இப்படி இதெல்லாம் நெனச்சுட்டு தான் நான் விருந்தாவன்ல தான் இருக்கேன். கான்ஷியஸ்னஸ்ல. அதாவது பிரபுபாதா எழுதுறாரு கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுன்னு எழுதுறாரு. பிரபுபாத் வந்து இன்டர்நேஷனல் சொசைட்டி கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்னு வச்சாரு. தமிழ்ல கிருஷ்ண பக்தி இயக்கம்னு வச்சிருக்கோம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்னு சொல்றோம். ஆக்சுவலி கிருஷ்ண உணர்வு.
கிருஷ்ணா கான்சியஸ், பக்திங்கிறது கிருஷ்ண உணர்வு தான் சொல்றேன். ஸோ ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கார் பிரபா, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு. ஸோ உத்தவருக்கு அந்த கிருஷ்ண உணர்வு இருக்கு. அந்த கிருஷ்ண உணர்வுல லயிச்சு போனதுனால உத்தவரால கிருஷ்ணாவுடைய பிரிவை தாங்க முடியல. அவர் அழறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா சொன்ன மாதிரி ஒரு பத்ரி ஆசிரமம் போறாரு. அதே மாதிரிதான் அர்ஜுனன் கிருஷ்ண உணர்வுலயே இருந்ததுனால அவரால கிருஷ்ணனுடைய பிரிவை தாங்க முடியல. அவர் புலம்புறார். நம்மலாம் கூட புலம்புவோம். நமக்கு என்ன பௌதிகமா புலம்பிட்டு இருப்போம். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல. ஆனா அர்ஜுனன் என்ன புலம்புறாரு? ஓ யுதிஷ்டிரா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை வந்து திரௌபதியோட கூந்தலை இழுத்து வந்தாங்க. அன்னைக்கு கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டாரு, கௌரவருடைய கூந்தலை அவிழ்த்து விடணும்னு. எல்லாரையும் கொன்னுட்டாரு. அந்த கிருஷ்ணரை நாம் பிரிந்து விட்டோமே. இப்படி ஒரு இன்சிடென்ட்டா, ஒரு சம்பவத்தையா நினைவுபடுத்தி இதுதான் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். இதுக்கு பேரு தான் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு. அர்ஜுனன் தன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவில் கொள்றார். பகவான் அவரை விட்டு மறைஞ்ச உடனே அர்ஜுனன் ஒன்னொன்னா ஞாபகப்படுத்திக்கிறாரு. எப்படியெல்லாம் கிருஷ்ணர் நம்ம கூட இருந்து நம்மள அனுக்கிரகம் பண்ணாரு, எப்படிலாம் கிருஷ்ணர் நம்மள புரொடெக்ட் பண்ணாரு, எப்படிலாம் கிருஷ்ணர் நம்மள பாதுகாத்தாரு. அந்த பகவானை விட்டு பிரிஞ்சுட்டேன். அவர் என்னை விட்டு போயிட்டாரு. என் உயிரிலும் மேலான ஆன்மா போல இந்த என் நண்பன், என் உயிரிலும் மேலான நண்பன், அந்த பகவானை நான் பிரிந்து விட்டேனே. இதே சேம் ஃபீலிங் தான். உத்தவர் என்ன ஃபீல் பண்றோம், அதே மாதிரி அர்ஜுனன் ஃபீல் பண்றாரு. சோ இந்த ஃபீலிங் நமக்கு வரணும். இந்த ஃபீலிங் நமக்கு வரணும். பகவானின் கருணைக்கும் பகவான் பிரபா எழுதுறாரு பாருங்க. பகவானின் கருணைக்கும் பகவானுக்கு வேறுபாடு இல்லை. பகவானின் கட்டளை நிறைவேற்றுவதில் ஒருவர் ஈடுபட்டுள்ள வரை, பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஒருவர் ஈடுபட்டுள்ள வரை பகவானின் உண்மையான பிரிவுக்கு இடமில்லை. எங்க பகவானை பிரிச்சுட்டீங்க? நோ. பிரபுபா சொன்னார் இல்லையா? பிரபுபா என்ன சொல்றாரு? நீங்க என்னுடைய கட்டளையை நிறைவேற்ற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருக்கேங்கிறாரு. சேம் தான், சேம். பாருங்க, பிரபுபாதர் ஆச்சாரியர், கிருஷ்ணா வந்து பகவான். சோ பகவான் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண, நீ என் கூடயே தான் இருக்க. சோ பிரபுபா என்ன சொல்றாரு? நீங்க பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணா பகவான் கூட இருக்க. அதே போலதான் பிரபுபா சொல்றாரு, நீங்க என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எங்க கூடயே தான், நான் உங்க கூடயே தான் இருக்கேன். நீங்க என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், என்னுடைய வழி, என்னுடைய உபதேசங்களை பின்பற்றினா நான் உங்க கூடயே தான் இருக்கேன். நான் எப்போ என் புஸ்தகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பிரபுபா சொல்றாரு. சோ பிரபுபா இருக்காரு ஒரு புத்தகத்துல. அப்போ நான் பிரபுபா புத்தகம் படிக்கும் போது நான் பிரபுபாவோட அசோசியேட் பண்றேன். அப்ப பாகவத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பாகவத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பாகவத்துடைய சிறப்பு என்னன்னா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. தமிழ்ல சொல்லணும், ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. எப்படி? பாகவதம் படிக்கிறதுனால பகவானுடைய அசோசியேஷன் கிடைக்குது, பிரபுபாவுடைய அசோசியேஷன் கிடைக்குது. எப்படி? பாகவத ஸ்லோகம் கிருஷ்ணர்ல இருந்து வேறானது இல்ல. பாகவத ஸ்லோகம் கிருஷ்ணர் இருந்து வேறானது இல்ல. அதோட விளக்கம் பிரபுபாதாவுடையது. பிரபுபாதோட வார்த்தைக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்ல. சோ பிரபுபாவுடைய கமெண்ட்ரி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப பிரபுபாவுடைய புத்தகத்துக்கு பிரபுபாவுக்கு வித்தியாசம் கிடையாது. பாகவத்துக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது. அப்ப பாகவதம் தினமும் நம்ம படிக்கிறதுனால 2 பேரோட அசோசியேஷன் நமக்கு பெர்மனன்ட்டா கிடைக்குது. ரெகுலரா கிடைக்குது. நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவத சேவையா பண்ணும்போது எனக்கு 2 பேரோட அசோசியேஷன் கிடைக்குது. புத்தக பாகவத்துடைய அசோசியேஷன் கிடைக்குது, பகவானுடைய அசோசியேஷன் கிடைக்குது. பகவானுடைய அசோசியேஷன் புத்தக பாகவதம் மூலமா கிடைக்குது. பிரபுபாவுடைய அசோசியேஷன் அவருடைய பாப்பட் மூலமா கிடைக்குது. அவருடைய கைடன்ஸ். 2 பேருமே நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. பாகவதம் மூலமா கிருஷ்ணர் நம்மளை வழி நடத்துறாரு. போப்பட் மூலமா பிரபுபா வழி நடத்துறாரு. பாகவதம் மூலமா கிருஷ்ணர் நம்மளை வழி நடத்துறாரு. அந்த கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத பிரபுபா வழி நடத்துறாரு. இதுதான் அழகு. அடுத்தது என்ன சொல்றாரு? எத்திர நாராயணோ தேவோ நரஸ்ச பகவான் ரிஷிகி மிருது தீவிரம் தபோ தீர்க்கம் தேபா தே லோக பாவனோ. பத்ரி ஆசிரமத்தில் நர நாராயண ரிஷிகளாக அவதரித்த பரமபுருஷர் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக புராதான காலத்திலிருந்து கடும் தவங்களை மேற்கொண்டிருக்கிறார். நர நாராயண நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதிரையே. நரநாராயண ரிஷி பாகவதம் படிக்கிறவங்க நரநாராயண ரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா நரநாராயண ரிஷி வந்து கலியுக மக்களுடைய நன்மைக்காக இன்றுக்கு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. பர்வத ரூபத்துல இருக்காங்க. அங்க 2 ரூபத்துல இருக்காங்க. பத்ரிகாசிரமம் டெம்பிள்ல நரநாராயணோட விக்கிரகம் இருக்கு, மூர்த்தி இருக்கு. பத்ரிகாசிரமம் கோயில்ல போனா பத்ரி விஷால், பத்ரி நாராயண டெய்டி இருக்கும், பக்கத்திலேயே நரநாராயணோட டெய்டி இருக்கும். சோ விக்கிரக வடிவுல இருக்காங்க, பர்வத வடிவுல இருக்காங்க. அவங்க எப்பவுமே நித்தியமா அங்க வாசம் பண்றாங்க. பத்ரிகாசிரமத்துல நரநாராயணன் நித்தியமா வாசம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அவங்க மற்றவங்களுடைய நன்மைக்காக, அனைத்து ஜீவராசியின் நன்மைக்காக
புராதான காலத்திலிருந்து கடும் தவத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நர நாராயணன். நர வந்து அர்ஜுனா, நாராயணன் வந்து கிருஷ்ணா. பல ஆயிரம் வருஷம் தவம் பண்றாங்க நர ரிஷி. அப்ப இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. எங்கேயாவது நரநாராயணன் தன் பதவிக்கு வந்துருவாங்களோ. இந்திரனுக்கு ஆல்வேஸ் ஃபியர் தான். இந்திரனுக்கு எப்பவும் பயம். ஏன்னா இந்திரா வந்து நம்மள மாரி பக்தர். அவரு வந்து பரீட்சித் மாரியோ, பிரகலாதர் மாரியோ தூய பக்தர் அல்ல. பரீட்சித் வந்து யாரோ ராஜ்யம் வேணா எடுத்துட்டு போன்றுவார். பிரகலாதர் எனக்கு ராஜ்யமே வேண்டாம் பயமா இருக்குன்னு. நரசிம்மமூர்த்தி நரசிம்மதேவ பிரகலாதர் அரியாசனத்தை உட்கார வச்சாரு. எனக்கு இது வேண்டாங்கிறாரு. எனக்கு பௌதிக வசதியே வேண்டாம். எங்க மாயைங்கிறார். இந்த மாயை என்ன அட்ராக்ட் பண்ணிரும். சோ பிரகலாதர் என்ன சொல்றாரு? ஓ நரசிம்மதேவா, எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம். பௌதிக வசதி வேண்டாம். நான் எப்பவுமே உங்களுடைய தூய பக்தரான நாரதருடைய என் குருவான நாரதருடைய தாமரை பாதங்களை மறக்கக்கூடாது. அவருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கு. எனக்கு இந்த வசதி வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த மாயா வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிரும். நரசிம்மர் சொன்ன, "நோ பிரகலாதா. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நீ என்னுடைய தூய பக்தன். நீ என்னுடைய தூய பக்தனா இருக்கிறதுனால இந்த பௌதிக வசதி உன்னை கவராதுன்னு." 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிட்டார். பிரகலாதர் வந்து ஹிரண்யகசிபு வதம் பண்ணிட்டு, பிரகலாதர் நரசிம்மதேவர் 3 உலக சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். அப்படி சொல்றாரு பிரகலாதர்ட்ட, "நரசிம்மதேவா, நீ வந்து இதனால பாதிக்கப்பட மாட்ட. ஏன்னா நீ என்னோட தூய பக்தன். அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் உன்ன ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களும் என்ன அடைவாங்கன்னு" சொல்றாரு. எப்படி? சோ பிரகலாத் மகாராஜா அவர் அட்ராக்ட் ஆகல. அம்பரீஷர், பிரகலாதர், துருவர். துருவர் கூட ஆரம்பத்துல பெரிய வசதி அடையணும்னு ஆசை இருந்தது. பட் பகவான பார்த்த உடனே அவர் நாரதருடைய அனுகிரகத்தினால பாருங்க தூய பக்தரா நாரதர். பிரகலாதருக்கும் நாரதர் தான் குரு, துருவருக்கும் நாரதர் தான் குரு. ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய பாகவத்துல பெரும்பாலான பக்தர்களை வழிகாட்டக்கூடியவர் நாரதரா தான் இருக்காரு. ஆச்சாரியார். சம்பிரதாயத்தோட பிரதான ஆச்சாரியர் நாரதர். சோ நாரதருடைய சங்கத்தினால துருவருக்கு என்னாச்சு பௌதிக ஆசையெல்லாம் போயிடுச்சு. பௌதிக ஆசை போனோனே கிருஷ்ணா வந்து நிக்கிறாரு. துருவா உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணான்ட்டு. நோ. வரம் நான் ஆச்சு. எனக்கு எந்த வரமும் வேணாம். இல்ல துருவா நீ வந்து ஏதோ கேட்கணும்னு வந்த. நோ, நோ, நோ. அதெல்லாம் யூஸ் இல்ல. நான் கண்ணாடி துண்ட தேடி வந்தா எனக்கு வைரக்கல்லே கிடைச்சிருக்கு. இல்ல ஒருத்தர் கண்ணாடி பீஸ் கிடைக்குமான்னு தேடி போனாரு. அவர் கையில வைரக்கல்லு குடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளோ இது இனி கண்ணாடி தேடுவாரு அவரு. இனி கண்ணாடி துண்ட உடைஞ்சு போன கண்ணாடி துண்ட நான் வந்து உடைஞ்சு போன கண்ணாடி துண்ட தேடினேன். என் கையில கொண்டு வந்து ஒருத்தர் வைரக்கல்ல குடுத்துட்டாரு. இனி நான் உடைஞ்சு போன கண்ணாடி பக்கம் போவேன். அந்த பக்கமே போமாட்டேன். அதே மாரி தான் துருவர் சொல்றாரு. "ஓ பகவானே! எனக்கு நீங்க உங்களுடைய தாமரை பாதத்த தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். தாம் தாம் திஸ்மின் வரம் நயாச்சே. எனக்கு எந்த வரமும் வேணாம்." ஆனா இந்திரன் அப்படி இல்ல. இந்திரனுக்கு வந்து எப்படியாவது சொர்க்கத்திலே இருக்கணும். அந்த சொர்க்கலோக வசதிகள அனுபவிக்கணும். தேவமங்கலி அனுபவிக்கணும். இந்த பதவி, பேர், புகழ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணி இந்த மாயா. சோ இந்திரன் என்ன நினைக்கிறாரு? ஓகே இந்த நரநார ரிஷி எங்கேயாவது என்னோட இடத்துக்கு வந்துருவாங்களோ? நார்மலா ஒரு முனிவர் தான் தவம் பண்ணுவாரு, பயந்துக்கலாம். இப்ப 2 பேரும் தவம் பண்றாங்க. 2 பேர்ல யாரா ஒருத்தர் 2 பேரும் வந்துட்டா ஆபத்து, 2 பேர்ல ஒருத்தர் வந்தாலும் ஆபத்து. இவங்க தவத்த கெடுக்கணும். அப்படின்னு இந்திரா என்ன பண்ணாரு? எல்லா தேவதையும் அனுப்புறாரு. ரம்பா, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலா எல்லா அப்சரஸ் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நர ரிஷி முன்னாடி வந்து பயங்கரமா வளைஞ்சு, வளைஞ்சு ஆடுறாங்க. வளைஞ்சு, நெளிஞ்சு, கொலைஞ்சு ஆடுறாங்க. பயங்கர டான்ஸ். கந்தர்வர்கள்லாம் பாடுறாங்க. வித்யாதரர்கள்லாம் இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க. ரொம்ப அப்படியே அவங்கள வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு கடுமையா முயற்சி பண்றாங்க. இந்த பொண்ணுங்கலாம் ஆடி, ஆடி டயர்டா போயிட்டு. எவ்வளவு நேரம் தான் ஒருத்தன் பாடுவான். பாடி, பாடி, பாடி அவனும் டயர்டா போனான். பாடி, பாடி கந்தர்வர்கள் சோர்ந்து போனாங்க. ஆடி, ஆடி தேவதைகள் சோர்ந்து போனாங்க. இந்த நாராயணர் பார்த்தாரு. ஐயோ! பாவம். இவங்க என்ன கவர வந்து இப்படி சோர்ந்து போயிட்டாங்க. எனிவே இவங்க என்னோட என்னோட இடத்துக்கு விருந்தினரா வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும். இந்த தேவர்களும், கந்தர்வர்களும் என்ன கவர்றதுக்காக வந்திருக்காங்க இந்த அப்சராஸ் எல்லாம். ஆனா இவன் என்னோட இடத்துக்கு விருந்தாளியா வந்துட்டாங்க. இவனுக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கலாம்ன்னு நாராயணர் என்ன பண்ணாரு, தன் தொடைய தட்டினார். சான்ஸ்கிரிட்ல தொடைக்கு ஊருன்னு பேரு. ஊரு. அந்த ஊருல இருந்து வந்தனால ஊர்வசி. நாராயணனுடைய தொடையில இருந்து வந்த. இந்த ஊர்வசிய பார்த்த உடனே எல்லா தேவர்களும் அவ பின்னாடி போயிட்டாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு. அட இவ்ளோ அழகான பொண்ணா? இப்ப ஊர்வசியோட பர்த் பிளேஸ் வந்து பத்ரிகாஷ்ரம். நீங்க பத்ரி விஷால் கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா, அங்க ஊர்வசிக்கு ஒரு சின்ன டெம்பிள் இருக்கு. மலை அடிவாரத்துல. ரொம்ப அழகான இடம். அந்த ஊர்வசிக்கு தந்தை வந்து நாராயணன் தான். சோ நாராயணனுடைய தொடையில இருந்து வந்தாங்க ஊர்வசி. ஊர்வசியோட அழகுல மயங்காதவங்க கிடையாது. புரூரவ ராஜா ஊர்வசியோட அழகுல மயங்கினார். புரூரவ ராஜா ஊர்வசியோட அழகுல மயங்கி பல வருஷமா அவரோட குடும்பம் நடத்துறாரு.
பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஊர்வசி சொல்றா, "ஓ புரூரவராஜா, நான் சொர்க்கத்த விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திரும்ப போகணும்." அப்ப புரூரவர் சொல்றாரு, "இப்பதானே வந்த நீ" அப்படிங்கிறாரு. அவரு அவரு பாருங்க, இந்த மாயா சக்தி வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, அது வந்து அப்படி மோகத்துல ஆழ்த்திரும். அவர் சொல்றாரு, "நீ இப்பதானே வந்த, என்ன அதுக்குள்ள போறேங்கிற?" இல்லையா ஒரு காதலன், காதலி பேசிக்கும்போது, அவங்க ஃபோன வைக்கிறேன்பா. "ஏய் நீ எப்பதான் பேச" அவன் 1 மணி நேரம் செல்ஃபோனே வெடிக்கிற அளவுக்கு பேசியிருப்பான். செல்ஃபோனே வெடிக்கிற அளவுக்கு பேசிட்டு, ஃபோன வைக்க "இரு வச்சிராத இப்பதானே ஃபோன் பண்ணேன்." ஓ! பேசி 1 1/2 நேரம் ஆச்சுயா, ஃபோனே வெடிக்க போகுது. சார்ஜ் போயிடும், சார்ஜ் போட்டும் பேசிட்டு இருப்பான். ஃபோன் சார்ஜ் போனா, சார்ஜ் போட்டும் பேசுவான். அந்த அளவுக்கு மாயா வந்து அட்ராக்ட் பண்ணும். இல்லையா? அ ஒ ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. வர்றதுக்கு கொஞ்சம் டிலே என்னண்ணா ஒரு 1 1/2 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பதான் வந்திருப்பாங்க. அப்ப யுகாயுதம் நிமிஷேன யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம். இது ஜட உலகத்தில் நடக்குது, ஆன்மீக உலகத்தில் நடக்குது. ஆன்மீக விஷயத்தில் நடக்குது, அதாவது 2 மாயா இருக்கு. ஒண்ணு யோக மாயை, ஒண்ணு மகா மாயை. யோக மாயை என்ன பண்ணும்னா, கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும். மகா மாயை கிருஷ்ணர் மேல பிரிவு அதிகரிக்கும். அதாவது கிருஷ்ணர் மேல கிருஷ்ணருடைய மறதி அதிகரிக்கும். மகா மாயை என்ன பண்ணும்னா, கிருஷ்ணர மறக்கறத அதிகப்படுத்தும். யோக மாயை கிருஷ்ணா மேல அன்பு அதிகரிக்கும். சோ இங்க சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, "ஓ கிருஷ்ணா, உங்கள பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு நிமிஷமும் யுகமா போகுதுங்கிறாரு." ஏன்னா இது யோக மாயா. கிருஷ்ணா மேல அன்பு அதிகரிக்குது. கிருஷ்ணா உங்கள பிரிஞ்சிருக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் யுகமா போகுது. பிரிவினால துயரத்த அனுபவிக்கிறாரு. அதே சமயம் நீங்க எங்க பக்கத்துல இருந்தா ஒரு யுகமும் நிமிஷமா போயிருதுங்க. நீங்க பக்கத்துல இருந்தா ஒரு நிமிஷமும் யுகமா ஒரு யுகமும் நிமிஷமா போயிடுதுங்க. ஆனா ஜட உலகத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆண் பொண்ண பார்த்துட்டு, "ஓ! நீ என் பக்கத்துல இருந்தீன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஏதோ உலகமே மறந்து போச்சு. நேரம் போறதே தெரியல. ஆனா நீ என்னை விட்டு பிரிந்து விட்டால் என்னால் தாங்க முடியவில்லை." இதுதான் மகாமாயை. சோ கிருஷ்ணரை மறக்க வைக்கிறது மகாமாயை, கிருஷ்ணரை நினைக்க வைக்கிறது யோகமாயை. ஒரே மாயை தான் 2 விதமா ஆக்ட் பண்ணும். 2 விதமா ஆக்ட் பண்ணுது. சோ வாட் ஹேப்பன்? என்ன நடந்தது? ஊர்வசி சொல்றா, "நான் திரும்ப போணும்னு." புரூர் ராஜா "நோ, நோ, நோ நீ இப்ப தானே வந்த. அதுக்குள்ள ஏன் போறேங்கிற?" அப்புறம் சரி கொஞ்ச நாள் இருந்தா. அதுல சில வருஷங்கள் போச்சு. திரும்பி ஊர்வசி சொல்றா, "ஓ புரூரவ ராஜா, நான் திரும்ப போகணும்." அப்ப திரும்பி சொல்றாரு, "என்னது இப்ப தான் போறேன்னு அதுக்குள்ள மறுபடியும் போறேங்கிறியே?" அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஊர்வசி சொல்றா, "இந்த மாயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஊர்வசி வந்து லெசன் கிளாஸ் எடுக்கிறா புரூர ராஜாக்கு. என்ன சொல்றா? "ஓ புரூரவா! நீ பெண்களை நம்பாதே." நீ வந்து இது ஊர்வசியே சொல்றாங்க. நான் சொல்லல. நீங்க பாகவதம் எனக்கு சந்தேகம் இருந்தா நீங்க பாகவதம் 9த் காண்டம் எடுத்து பாருங்க. ஊர்வசி பெண்கள பத்தி என்ன சொல்றாங்க. அதனால ஊர்வசி என்ன சொல்றாங்க, இந்த பெண்கள் வந்து தனக்கு தேவைங்கும்போது அதுக்கு தகுந்த மாரி ஆக்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஒரு மாரி நடந்துக்குவாங்க. பிடிக்கலைன்னா ஒரு மாரி நடந்துக்குவாங்க. நீ பெண்கள நம்பாத. அவங்களுக்காக அவங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க. எப்படி வேணாலும் அவங்க வந்து அ நடந்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஊர்வசி. சோ, அதனால நீ தயவு செஞ்சு இந்த மாயா சக்தியினால கவரப்படக்கூடாது. நீ மாயா சக்தியினால கவரப்படக்கூடாது அப்படிங்கிறார். சோ, இது வந்து அதனால இது பெண்களை தாழ்த்தி பேசுற அர்த்தம் இல்ல. உடனே எல்லாம் கொறி பிடிச்சிருவாங்க. பாருங்க கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னு. பெண்களை அவதூறு நோ இது நேச்சர், குவைட் நேச்சர். பெண்களுக்கு வந்து இது வந்து நான் மட்டும் சொல்லல. அதாவது நான் சொல்லல இது. இது சாஸ்திரம் சொல்லுது. அதனால சாஸ்திரம் தவறானது அல்ல. அதனால சாஸ்திரம் பெண்களை வந்து தாழ்த்தியும் சொல்லல. சோ, பெண்களை வந்து எவ்வளோ பெண்களுடைய சரித்திரம் சாஸ்திரத்துல இருக்கு. குந்தி தேவி, திரௌபதி, யசோதாமா, தேவகி நெறைய பக்தைகள். ஜானாபாய், ஜக்குபாய், அந்த இது மீராபாய் எவ்வளோ தூய பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனாலும் நேச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆணினுடைய நேச்சர், பெண்ணினுடைய நேச்சர். அத பத்தி சொல்லும்போது, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து விஸ்வாச நைவ கர்த்தவ்யம். சாணக்கியர் சொல்றாரு. விஸ்வாச நைவ கர்த்தவ்யம். ஸ்திரிஷு ராஜகுல சச்சா. பெண்கள்ட்டயும் அரசியல்வாதிட்ட நம்பிக்கை வைக்காத. 2 பேரும் ஏமாத்திருவாங்க. அது சாணக்கியர் தான் போய் கேட்கணும். ஏன் அப்படி சொன்னாரு? என்ட்ட கேட்கக்கூடாது. சோ என்ன ஆச்சு, ஊர்வசி சொல்றா, "ஏன் இப்படிலாம் பண்றீங்க நீங்க? நீங்க வந்து மாயையினுடைய கவர்ச்சியில மயங்கிட்டீங்க." அப்படின்னு புரூரவாஜாக்கு பாடம் எடுத்துட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க. வெரி டேஞ்சர். அதே மாரி தான் ஆண்களுக்கும். சோ பெ பெண் ஆ அ அ ஊர்வசி வந்து ஒரு பெண்ண பத்தி சொல்றா. அதே மாரி ஆணுக்கும் இருக்கு. ஆ பெண்கள் வந்து ஆண்களுடைய வார்த்தையினால கவரப்படக்கூடாது. ஆண்கள் என்ன பண்ணுவான்? பெண்ணை தன் வசப்படுத்துறதுக்காக மலர் மொழிகள பேசுவான். "ஓ! உன் கண் அப்படி இருக்கிறது. உன் கூந்தல் இப்படி இருக்கிறது. நீ அப்படி இருக்கிறாய். நீ இப்படி இருக்கிறாய்." அவ்வளோதான் விழுந்துருவாங்க. இன்னைக்கு நெறைய பேர் அப்படிதான் ஏமாந்து போறாங்க. Facebookலலாம் ஃபிரெண்ட்ஸ் வச்சுண்டு, அவன் சொல்லுவான் Facebookல, "ஓ! நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க." அவன் முன்னாடி போயிடுவான்.
ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதனால இந்த ஆப்போசிட் ஜெண்டர்ல எப்பவுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். எதிர்ப்பால் இடத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ பெண்கள் ஆண்கள் இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஆண்கள் வந்து பெண் சுதந்திரங்கிற பேர்ல இன்னைக்கு பெண்களை துஷ்பிரயோகம் பண்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, ஆண்கள் வந்து பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் குடுக்கணும். பெண்ண அடிமையா வச்சுக்கக்கூடாது. பெண் விடுதலை ஊன்னு கத்துவான். எதுக்காக? அவங்கள இவன் மிஸ்யூஸ் பண்றது. அவங்கள மிஸ்யூஸ் பண்றதுக்காக இந்த பெண்களும், நமக்கா ஆண்கள் குரல் குடுக்குறாங்கன்னு நெனச்சுக்குவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. என்ன பண்றாங்க? இவங்கள டாமினேட் பண்ணி, மிஸ்யூஸ் பண்ணி, அவங்கள தனக்கு சாதகமா பயன்படுத்தி நீங்க பாருங்க, பெண் சுதந்திரங்கிற பேர்ல பெரும்பாலான விளம்பரங்கள்ல பெண்கள அரைகுறையா ஆடையதும். ஓகே, நீ பெண்ண மதிக்கிறீன்னா, அவன நல்லபடியா காமிக்கணும். இல்லையா? ஒருத்தன் வந்து பெண் சுதந்திரத்த பத்தி பேசுறான்னா, அவன் பெண்ட்ட கண்ணியமா நடந்துக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? அவங்கள அரைகுறையா ஆட காமிக்கிறது, இது சுதந்திரங்கிற பேர்ல அவங்கள துஷ்பிரயோகம் பண்றதா தானே அர்த்தம். சுதந்திரங்கிற பேர்ல அவங்கள துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஸோ எப்படி ஊர்வசி வந்து அம் அ புரூரவாட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நரநார ரிஷி அவங்க வந்து தேவர்களுக்கு ஊர்வசி கிஃப்ட்டா குடுத்தாங்க. பட் பாருங்க, ஊர்வசினால அர்ஜுனாவ அட்ராக்ட் பண்ண முடியல. அதான் பியூட்டி. ஸோ ஊர்வசியோட அழகுல புரூரவா மயங்கி இருந்தாரு. ஆனா அர்ஜுனா மயங்கல. ஏன்னா அர்ஜுனா கிருஷ்ணாவுடைய பக்தர். அர்ஜுனா வந்து தேவலோகத்துக்கு வந்தப்போ, இந்திரன் சொல்றாரு ஊர்வசிய கூப்பிட்டு நீ அர்ஜுனாவ சந்தோஷப்படுத்தணும்னு. ஊர்வசி வந்து அர்ஜுனன சந்தோஷப்படுத்த போனா, அர்ஜுனன் சொல்றாரு, நீங்க எனக்கு அம்மா மாதிரி எப்படி நான் உங்களோட சேர முடியும்? ரெஸ்பெக்ட் பண்றாரு. மரியாதை பண்றாரு. நீங்க தேவலோகத்து மங்கை. நீங்க அப்பாவுடைய இருக்கீங்க. நீங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க. நான் எப்படி உங்களோட உறவு கொள்ள முடியும்? ஊர்வசி கோவம் வந்துரும். என்னை வந்து ஜட உலக பெண்ணோடு ஒப்பிடுகிறாயா? அர்ஜுனா! நீ வந்து என்னை மதிக்க தவறி விட்டாய். நான் உன்னை சபிக்கிறேன். நீ வந்து ஒரு திருநங்கையா போவாய். அப்ப அர்ஜுனன் பாருங்க, இது வந்து கிருஷ்ணாவுடைய கருணைய எடுத்துக்கிறார். ஏன்னா, அவர் இந்த வனவாசின் போது ஓராண்டு காலம் அஞ்ஞானவாசம் இருக்கும். யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. இவன் கண்டுபிடிச்சுட்டா திருப்பி 13, 14 வருஷம் காட்டுக்கு போணும். இதுதான் அர்ஜுனா, இது பீமன் கண்டுபிடிச்சுட்டா, திரும்பி 13, 14 வருஷம் காட்டுக்கு போணும். அப்போ வந்து அர்ஜுனன் இந்த சாபத்தையும் கிருஷ்ணாவுடைய வரமா எடுத்துக்கிட்டார். அதனால கிருஷ்ண உணர்வுல முழுமையா ஈடுபடுறவங்களுக்கு, அல்லது கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு, இந்த மாயா சக்தி வந்து அ அவ்வளவு ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியாது. கிருஷ்ணா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா. கிருஷ்ண உணர்வுல நம்ம உறுதியா இருக்கிறோம். ஆன்மீக குருவுடைய தாமரை பாதங்கள வலுவா பற்றிக்கிட்டோம். கிருஷ்ண உணர்வுல வந்து தீவிரமா இருக்கோம்ன்னு சொன்னா, மாயா வந்து நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அர்ஜுனன் கிட்ட மாயா நெருங்க முடியல. ஊர்வசியால அர்ஜுனன் அட்ராக்ட் பண்ண முடியல. புரூரவ ராஜா ஊர்வசியில மயங்கிட்டாரு. ஆனா அர்ஜுனன் மயங்கல. ஏன்னா அர்ஜுனா வந்து எப்பவுமே கிருஷ்ணாவை நெனச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணாவை நெனச்சுட்டு இருந்ததுனால, அர்ஜுனா காப்பாத்தப்பட்டார். அந்த சாபம் கூட அது வரமா போயிடுச்சு. ஊர்வசியோட சாபம் கூட அர்ஜுனனுக்கு வரமா போயிடுச்சு. சோ இப்படி நரநார ரிஷி தவம் பண்றாங்க. ஆ பல யுகங்களா, பல வருஷங்களா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சகசர கவச்சன்னு ஒரு அசுரன் இருந்தான். சகசர கவச்சன். சகசர கவச்சம் 1000 கவச்சம். இந்த அசுரன் வந்து 1000 கவச்சங்கள் கொண்டு அகந்தை கொண்டு என்ன பண்ணாரு? தேவர்கள துன்புறுத்துறது, பிராமணர்கள், முனிவர், ரிஷிகளலாம் தொந்தரவு பண்றது, பெரும் துன்பம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இவன கொல்ல முடியாது. இந்த சகசர கவச்சன கொல்லணும்னா 1000 கவச்சத்த உடைக்கணும். ஒரு கவச்சம் உடைக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகும். ஒரு கவசத்த உடைக்கணும்னா 1000 வருஷம் ஆகும். அந்த அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு தபஸ்வியினால தான் அந்த கவசத்த உடைக்க முடியும். அப்ப தேவர்கள்லாம் நரநார ரிஷிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. நரநார ரிஷி 2 பேரும் அந்த சகசர கவச்சம் கூட சண்டை போடுறாங்க. சகசர கவச்சம் கூட சண்டை போடும்போது, ஒருத்தர் சண்டை போடுவார், ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருப்பார். நாராயணன் சண்டை போடும்போது, நரன் தவம் பண்ணிட்டு இருப்பார். நரன் சண்டை போடும்போது, நாராயணன் தவம் பண்ணிட்டு 1000 வருஷம் தவம் பண்ணி தவம் பண்ணி ஒரு கவசத்தையும் உடைச்சாங்க. 999 கவசத்த உடைச்சுட்டாங்க. ஒரு கவச்சம் மட்டும் பாக்கி இருக்கு. இனி கொண்டு அவங்களோட சண்டை போட்டா அவனுக்கு உயிருக்கே ஆபத்து. அதையும் உடைச்சிருவாங்க. அவன் ஓடி போய்ட்டான். எங்க போனா? அ இல்ல. அந்த ஒரு கவச்சத்தோட இந்த அங்க சூரியன் முகத்துக்கு ஆ போகும். சூரியன்ட்ட ஓடி போனான். ஏன்னா அவனுடைய அவனுடைய தெய்வ இஷ்டமூர்த்தி சூரியன். அவன் சூரியன்ட்ட தவம் பண்ணி தான் இந்த மாரி வரம் பெற்றுட்டான். அவன் சூரியன்ட்ட ஓடி போனான். சூரிய தேவா! பிரபு என்ன காப்பாத்துங்க. சூரியன்ட்ட அடைக்கலம் போனான். அப்புறம் அப்ப தப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? அவன் கர்ணனா அவதாரம் பண்ணான். அதனால தான் கர்ணன் பிறக்கும்போதே கவச்ச குண்டலத்தோட பிறந்தான். கர்ணன் பிறக்கும்போதே அப்ப யார் அவன்? முந்தைய பிறவில அவன் சகசர கவச்சன். இப்போ யார்ட்டருந்து தப்பிச்சு போனானோ அவங்கட்டயே மாட்டிக்கிட்டான். யார்ட்டருந்து தப்பிச்சு போனான்? நரநாராயணன். யார் அங்க நிக்கிறாங்க? அர்ஜுனன், கிருஷ்ணர். அப்ப யார்ட்டருந்து தப்பிச்சு போனானோ அவங்ககிட்டயே வந்து மாட்டிக்கிட்டான். அதனால அ ஒரு ஒருத்தருடைய கர்ம வினைய அவரால மாத்திக்க முடியாது. யாரு? அசுரங்களால மாத்திக்க முடியாது.
பக்தருடைய கர்ம வினை மாறிடும். கர்மாதி நிர்தகதி கிந்திச்ச பக்தி பாஜா. தொடர்ந்து கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்றதுனால ஓகே. இப்ப கர்ணனுடைய கர்ம வினை மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்? கிருஷ்ணா போய் கேட்கிறாரு, கர்ணா நீ விட்டுடு, துரியோதன சங்கம் வேண்டாம் உனக்கு, இந்த பக்கம் நீ பாண்டவர்கிட்ட வந்துரு, ஏன்னா நீதான் மூத்த பையன், குந்தியோட மூத்த பையன் நீ, உனக்கு அரியாசனத்துல உட்கார்றதுக்கு அதிகாரம் இருக்கு. நாளைக்கு கௌரவர் கொல்லப்பட்டவனே அஸ்தினாபுரத்து அரியாசனம் உண்ணுது. கிருஷ்ணன் சொல்றாரு கர்ணன், கர்ணனை கூப்பிட்டு, அஸ்தினாபுரத்து அரியாசனம் உண்ணுது, ஏன்னா நீதான் மூத்தவன், அதனால நீ வந்து பாண்டவர் பக்கம் வந்துரு, நீ அதர்ம பக்கம் நிக்காதுன்னு. கர்ணன் கேட்கல. கர்ணன் கேட்காதனால என்னாச்சு? அவனுடைய கர்ம வினைப்படி அவன் அந்த அந்த கவசத்தை இழந்து அவன் உடலை விட வேண்டியது. நிறைய மிஸ்டேக் பண்ணார் கர்ணன். கர்ணா வந்து நிறைய தப்பு பண்ணார். முதல்ல துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணது, அவன் செய்யற பாவ காரியங்களுக்கு உடந்தையா இருந்தது, குருவை ஏமாத்தி வித்த கத்துக்கிட்டது, நிறைய விஷயங்கள். திரௌபதி சபையில் அவமானப்படுத்தும் போது பார்த்து சிரிச்சிட்டு இருந்தது, இதெல்லாம் கர்ணன் செய்த தவறு. எந்த அதிகாரியும் ஏற்றுக்கொள்ளல, அவர் மனம் போன போக்குல செயல்பட்டார். இதெல்லாம் கர்ணன் செய்த தவறு நம்ம பண்ணிடவே கூடாது. கர்ணன் செய்த தவறு நம்ம வாழ்க்கையில பண்ணா நம்மளும் வீழ்ந்துருவோம். ஆன்மீக குருட்ட போய் உண்மையா நடந்துக்கணும். குருட்ட போய் ஏமாத்தி வித்து கத்துக்கூடாது. குருட்ட தீட்சை வாங்கினா உண்மையா இருக்கணும். ஏமாத்தி தீட்சை வாங்கிட்டா அவருக்கு அதான அஃபென்ஸ் நம்ம சந்திக்க வேண்டியது, அபராதம். அதுக்கப்புறம் அதிகாரிகள் பின்பற்றுறது இல்ல, மனம் போன போக்குல பாருது. எனக்கு வந்து பாண்டவர் மேல பகைமையை வளர்த்துக்கிட்டு, இந்த பாண்டவர்ல குறிப்பா அர்ஜுனனை கொல்லணும்னு துரியோதன் பக்கம் சேர்ந்துட்டு அவன் பண்ணக்கூடிய தப்புக்கெல்லாம் உடந்தையா இருக்குது. இதெல்லாம் அது மாதிரி ஒரு அழகான பாடம். நரநார ரிஷி அவங்க இன்னுக்கும் தவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பத்ரி ஆசிரமத்துல. பத்ரி ஆசிரமத்தை பத்தி சொல்லும்போது புரோப்பா என்ன சொல்றாரு? பத்ரி ஆசிரமம் வந்து அவ்வளவு ஆகச் சிறந்த ஒரு இடம். ஆன்மீகத்துக்கான உகந்த இடம். 6 மாதம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க? அக்ஷய திதிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அக்ஷய திதிக்கு ஓபன் பண்ணி தீபாவளி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைம்ல தான் அங்க போக முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லா பனியில மூடிடும். யாருமே அங்க இருக்க முடியாது. அப்ப அந்த 6 மாதம் தேவர்கள் வழிபடுவாங்க. பத்ரி ஆசிரமத்துல 6 மாதம் மனிதர்கள் வழிபடுவாங்க, 6 மாதம் தேவர்கள் வழிபடுவாங்க நாராயணரை. ஸோ அக்ஷய திதியா, ஐ திங்க் அக்ஷய திதியா ஏப்ரல்ல வரும்னு நினைக்கிறேன். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 6 மாசம். அக்டோபர் வந்து தீபாவளிக்கு அப்புறம் பனிக்காலம். ஃபுல்லா பனியில மூடிடும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த 6 மாத காலம் தேவர்கள் வழிபடுவாங்க பகவான, 6 மாத காலம் மனிதர்கள் வழிபடுறாங்க. அந்த 6 மாத காலம் வந்து இந்த தீபாவளி பண்டிகை க்ளோஸ் பண்ணிட்டு அக்ஷய தீதிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அந்த தீபம் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தீபம் எரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அங்க தேவர்கள் வழிபட்ட பூக்கள் எல்லாம் இருக்கும். டிவைன் ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இன்னைக்கும் அதிசயம். இது வந்து இந்த அதிசயம், அற்புதம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற முட்டாள்கள், விஞ்ஞானிகள், அப்புறம் இந்த மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிங்க, புலன்பத்துல மூழ்கி போய் நாத்திகவங்கெல்லாம் நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பக்தியில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். என்ன அதிசயம் நடக்குது இமாலயத்துல. இமாலயத்துல நேத்து கூட பேசினோம். இமாலயத்துல ஃபுல்லா அதிசயம், அற்புதம் தான். அங்க பக்கம் கங்கா வந்து ஓடுது, இந்த பக்கம் வெந்நீர் ஊற்றுது. விஞ்ஞானியாலே உணர முடியாது எப்படி இது நடக்குது, எப்படி அங்க வந்ததுன்னு, எப்படி சயின்ஸ் சொல்ல முடியும்? என்ன அந்த பக்கம் ஐஸ் கோல்டு வாட்டர், கங்கை வந்து கோல்டு, அப்படி கை வச்சா கை விறகு மாதிரி கட்ட மாதிரி ஆயிரும். இந்த பக்கம் அப்படியே வெந்நீர் ஊற்று கொதிக்குது. அரிசி போட்டா சாதம் ஆயிரும். கேஸ் வேண்டாம், விறகு வேண்டாம். இப்படி இந்த ஜட உலகத்துல பாக்குறோம் எவ்வளவு அதிசயங்கள், அற்புதங்கள் இருக்கு. இது இயற்கையா நடக்கல. இயற்கைக்கு பின்னாடி கிருஷ்ணா இருக்காரு. இதை முட்டாள்களால புரிஞ்சுக்க முடியாது. முட்டாள்கள், அறிவியலிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, விஞ்ஞானிகள், இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் இயற்கைக்கு பின்னாடி எப்படி பகவான் இருக்காரு, இறைவன் இருக்காரு, இறைவன் எப்படி இதை செயல்படுத்துறாரு. இப்படி நரநாராயண் ரிஷி வந்து ரொம்ப அழகா அங்க தவம் பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் நாம ரூபத்திலே இருக்காரு கலியுகத்துல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சோ உத்தவர் திரும்ப சுகதே கோசாமி சொல்றாரு, இதி உத்தவா துபா கன்யா சுகுர்தாம் துஸ்ஹரம் வதம் ஞானேனா சமயத் சத்தா சோகம் உத்பதிதம் புதஹா. சுகதே கோசாமி கூறினார், தமது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அழிவை பற்றி கேள்விப்பட்டதும் விவேகியான விதுரர் தமது உன்னத அறிவின் வலிமையால் தன் சோகத்தை போக்கிக் கொண்டார். இதுதான். இதே சேம் பாருங்க, எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு கனெக்ஷன் பார்க்கலாம், ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவ எப்படி கம்பேர் பண்ணோம்?
உத்தவர் எப்படி கிருஷ்ணரை பிரிஞ்சு ஃபீல் பண்ணாரு, அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணரை பிரிஞ்சு ஃபீல் பண்ணாரு கம்பேர் இல்லையா? உத்தவரும் கிருஷ்ணரை பிரிஞ்சு ஃபீல் பண்றாரு. அவரு பகவான் கொடுத்த உபதேசத்தை வந்து அவர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டு அவர் கொடுத்த உபதேசம் நினைக்கிறாரு. அதே போல இங்க அடுத்தது என்னன்னா, அர்ஜுனனும் தன் நண்பர்களை இழக்க வேண்டியதாச்சு. இல்லையா? அர்ஜுனனுக்கும் தன் நண்பர்கள் உறவினர் இழந்தாங்க. ஆனா கிருஷ்ணருடைய கருணையால அவரு வந்து சமாதானம் ஆயிட்டாரு. அதே மாதிரிதான் இங்க விதுரர். சோ விதுரருக்கு என்னாச்சு? விதுரர் வந்து அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் குருஷேத்திரத்துல இருக்காங்க. இல்லையா? விதுரரும் ஹஸ்தினாபுரத்துல ஒரு ஒன் ஆஃப் த சன் சகோதரர். திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர். அவர் தாசி புத்திரனா இருந்தாலும் அவர் வந்து அந்த குரு வம்சத்தினராக ஏற்றுக்கொள்ளப்படுறார். அப்போ விதுரருடைய உறவினர்கள், நண்பர்கள் அந்த குருஷேத்திர போர்ல இறந்து போனாங்க. அப்போ விதுரர் என்ன பண்ணாரு? விவேகியான விதுரர். யார் விவேகி? விவேகினா சும்மா பௌதிகத்துல 4 வார்த்தை பேசின விவேகி ஆயிட மாட்டார். ஆன்மீக தளத்துல சிந்திக்கிறவன் தான் விவேகி. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் என்ன? இந்த பகுத்தறிவாளன் நீங்க பேசுறாங்க இல்லையா? அந்த பகுத்தறிவாளனுக்கு ஒண்ணுமே மண்டையில ஒண்ணுமே கிடையாது. பகுத்தறிவுன்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச பகுத்தறிவெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான். வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா பகுத்தறிவுன்னா என்னது? உடல்னா என்ன? ஆத்மானா என்ன? பரமாத்மா யாரு? ஜீவாத்மா யாரு? பௌதிக இயற்கைன்னா என்ன? ஆன்மீகம். இதைப் பற்றி ஆராய்வதுதான் பகுத்தறிவு. பகுத்து அறிந்து ஆராய்வது. பிரித்து அறிந்து ஆராய்வதுதான் பகுத்தறிவு. இவங்களுக்கு பகுத்தறிவுன்னா என்னன்னு தெரியாது. அதான் பேசிக்கிட்டு இருக்கான் மேடை போட்டு. இந்த அ நாய்கள்லாம் குறைக்கிற மாரி குறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பகுத்தறிவுன்னா என்னன்னு தெரியாது. சோ இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, விவேகியான விதுரர் தமது உன்னத அறிவின் வலிமையால் விதுரர் வந்து மகாத்மா. விதுரர் மகாத்மாவா இருந்ததுனால, அவர் தன்னுடைய ஞானத்தை கொண்டு எப்படி எடுத்துக்கிறாரு? அந்த சோகத்திலிருந்து வெளியில வர்றாரு. ஓகே. இத என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த உடல் சார்ந்த உறவு. நண்பர்கள், உறவினர்கள் இவங்கலாம் உடல் சார்ந்த உறவு. இன்னைக்கு காலையில கிளாஸ்ல ஒரு டவுட் கேட்டாங்க. இன்னைக்கு என்ன டவுட் கேட்டாங்க? பிரபு இந்த சொர்க்கம், நரகம்லாம் சொல்றீங்க இல்லையா? அப்ப அங்க போன உறவினர்கள்லாம் பார்க்கலாமா? அங்க போனா நம்ம உறவினர்கள்லாம் இருப்பாங்களா? நான் சொன்னேன், அதெல்லாம் இந்த வாழ்க்கையோட முடிஞ்சு போயிடும். அப்படிலாம் பார்க்க முடியாது. இல்லையா? இப்ப இந்த உலகத்துல நமக்கு ஒரு அப்பா, அம்மா, கணவன், மனைவிலாம் இருக்காங்கன்னா, இந்த உறவு இந்த உடல் சார்ந்த உறவு. ஆத்மா இந்த உடல விட்ட உடனே நோ மோர் ரிலேஷன்ஷிப். இந்த உறவு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள மீட் பண்ண முடியும்? நோ சான்ஸ். மேபி வேற ரூபத்துல வேணா நம்ம கர்ம வினைப்படி வரலாம். இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, இல்ல எனக்கு ஒரு மனைவி இருந்தா, எனக்கு ஒரு கணவர் இருக்காரு, இல்ல எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கர்ம வினையினால் அவங்க ஏதாவது நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இல்ல ஏதாவது புண்ணியம் செஞ்சேன்னா, அந்த கர்ம வினை அடுத்த வினத்துல அடுத்த பிறவில தொடரும். வேற ரூபத்துல கூட தொடரலாம். வேற ரீதியா தொடரலாம். அப்படி தொடரலாமே தவிர, சேம் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்ல அதே உறவு முறை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க உத்தவர் என்ன இந்த விதுரர் என்ன நினைக்கிறாரு? விதுரா வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. விதுரர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால, அவர் வந்து ஒரு செகண்ட் ஆஹா! என் நண்பர்கள், உறவினர் இழந்துட்டேனே! அடுத்த செகண்ட் அவரு இதுதான் கிருஷ்ணா சொல்றாரு அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனன் இந்த மாரி ஃபீல் பண்ணாரு. ஓ! என்னுடைய மாமனார்கள், மாமன்மார்கள், மைத்துனர்கள், சகோதரர்கள் இவங்களையா நான் கொல்றது? ஸ்வஜனா என்னுடைய ஜனம் கிருஷ்ணா. என்னுடைய ஜனங்க. நீங்க உங்க தாத்தாவ குருசேடர கொல்லுவீங்களா? நீங்க உங்க சித்தப்பாவ கொல்லுவீங்களா? என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்றீங்கன்னாரு. ஆனா அதே சமயம் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் கரிச்சிய வசனம் தவ. நீங்க சொல்றத நான் செய்றேன்னாரு. அதான் கிருஷ்ணன் என்ன கேட்டாரு? "நீ என்ன அர்ஜுனா பெரிய பண்டிதன் மாரி பேசின. ஆனா கவலைப்படுறதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அசோஷான நன்னசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசும்ச நானுசோசந்தி பண்டிதா." இல்லையா? ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது வந்து எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டான். நீ அப்படி வந்து நீ என்ன அர்ஜுனா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு. ரொம்ப புத்திசாலி மாரி பேசின. ஆனா நீ முட்டாளா இருக்கேன்னு. சோ அர்ஜுனன் பகவத்கீதை கேட்ட உடனே இம்மீடியட்டா அர்ஜுனா வந்து, ஓகே கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்றேன். அதே மாரி தான் இங்க விதுரர் வந்து அவர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால, அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? ஓகே இதெல்லாம் தற்காலிகம். இந்த ஜட உலகம் தற்காலிகம். இந்த ஜட உலக வாழ்க்கை எல்லாமே தற்காலிகம். ம். உத்தவரின் சகவாசத்தினால் அடுத்து புரோப்பா என்ன எழுதுறாரு பாருங்க. உத்தவரின் சகவாசத்தினால் விதுரர் இப்பொழுது இன்னும் அறிவு முதிர்ச்சி பெற்றார். அப்ப நம்ம கிருஷ்ணாவை பிராக்டிஸ் பண்ணும்போது, சீனியர் டிவோட்டியோட அசோசியேஷன் கிடைக்கும்போது இன்னும் நம்ம ப்ராக்ரஸ் ஆகும். புரோப்பா புக் படிக்கிறோம், குருமார்ட்ட இருந்து கேட்கிறோம். சீனியர் டிவோட்டியோட அசோசியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னும் கிருஷ்ணாவை ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கும். விதுரர் ஆல்ரெடி பியூர் டிவோட்டி. விதுரர் ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மா. உத்தவர் சங்கத்தில இன்னும் அதிகமாகுது. அவர் ரியலைசேஷன் அனுபவம் அதிகரிக்கும். அதனால தான் பக்தர்கள் சங்கத்துல வரும்போது நமக்கு அனுபவம் அதிகரிக்கும். பக்தியில முன்னேற்றம் வரும்.
சதம் மகாபாகவதம் வஜ்ரந்தம் கௌரவர்ஷபः விஸ்ரம்பாதாபியதத்தேதம் முக்கியம் கிருஷ்ண பரிக்கிரகே. பகவத் பக்தருக்கிடையில் முக்கியமானவரும் மிகவும் அந்தரங்கமானவருமான உத்தரர் புறப்பட்டு செல்லும் பொழுது விதுரர் அன்புடன் வினயத்துடன் அவரிடம் கேள்வி கேட்டார். இதுதான் ஒரு பக்தரை சந்திக்கும் போது, ஒரு தூய பக்தரை சந்திக்கும் போது கேள்வி கேட்கணும். எப்படி கேள்வி கேட்கணும்? அந்த கேள்வி எப்படி இருக்கணும்? தனக்கும் நன்மை தரணும், மற்றவங்களுக்கும் நன்மை தரணும். எல்லாருக்கும் நன்மை தர்றதா இருக்கணும். அதனால பாகவதம் ஃபுல்லா கேள்விதான். இந்த பாகவதம் ஃபுல்லா கேள்வி எப்படி இருக்கு? எல்லாருக்கும் நன்மை தருது. பரீட்சித் வந்து சுகதேவ் கோசாமிட்ட கேட்கிறாரு. சுகதேவ் கோசாமி வியாசர்ட்ட கேட்கிறாரு. வியாசர் நாரதர்ட்ட கேட்கிறாரு. நாரதர் வந்து பிரம்மாட்ட கேட்கிறாரு. பிரம்மா கிருஷ்ணாட்ட கேட்டாரு. அப்ப இது எல்லாருக்கும் நன்மை தருது. கேட்டவங்களுக்கு நன்மை, பேசினவங்களுக்கு நன்மை, சபையில இருந்தவங்க எல்லாருக்கும் நன்மை. ஏன்னா இது எல்லாமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட கேட்கிறார். விதுரர் மைத்ரேயிட்ட கேட்கிறார். விதுரர் உத்தவர்ட்ட கேட்கிறார். அப்ப இந்த கேள்வி பதில்கள்லாம் எப்படின்னா எல்லாருடைய நன்மைக்காக கேட்கிறார். எல்லாருடைய நன்மைக்காக கேட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அழகான வர்ணனை. பாருங்க இந்த 4 ஸ்லோகத்திலையும் நமக்கு 4 விதமான பாடம். 4 ஸ்லோகத்திலையும் 4 விதமான பாடம். முதல் ஸ்லோகத்துல என்ன பாடம்? 21ஆம் பதத்துல பகவானுடைய கருணைக்கும் பகவானுடைய கட்டளைக்கும் அவருடைய கருணைக்கும் பகவானுக்கு வேறுபாடு இல்லை. ஆச்சாரியனுடைய கருணைக்கும் அவருடைய கட்டளைக்கும் ஆச்சாரியனுக்கும் வேறுபாடு இல்லை. இது ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் திங் வந்து என்ன படிச்சோம்? பத்ரிகாசிரமத்துல நரநான ரிஷி எப்படி இப்போ எல்லாருக்கும் பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள்லாம் மற்றவங்களுடைய நன்மைக்காக வாழ்றாங்க. தேர்ட் திங் வந்து உத்தவர் விதுரர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால இந்த உறவினர்கள் நண்பருடைய இறப்புக்கெல்லாம் அவர் கலங்கப்படல. ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் ஒரு செகண்ட் வருத்தப்பட்டாரு. இமீடியட்டா அவர் வந்து நார்மல் ஆயிட்டார். ஃபோர்த் திங் வந்து 4வது விஷயம், ஒருத்தர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடும். தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை சந்திக்கும் போது அவங்ககிட்ட இருந்து இந்த கேள்விகளை கேட்கணும். கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி சொல்லுங்க, பகவானுடைய மகிழ்வை பத்தி சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பையன் 12ஆம் வகுப்புல பாஸ் ஆகணும், என் பொண்ணுக்கு நல்லா வரம் கிடைக்கணும், இதெல்லாம் சாதுக்கள்கிட்ட கேட்க வேண்டியது. சாதுக்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னது? ஹரிகதா பத்தி சொல்லுங்க, கிருஷ்ண கதையை பத்தி சொல்லுங்க. நான் எப்படி குடும்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுல இருந்து எப்படி நான் விடுபடுறது, எப்படி நான் வந்து கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையிறது, எப்படி நான் பகவானை நினைச்சிட்டே இருக்கிறது, பகவானை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, மாயிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான என்ன வழி, இதெல்லாம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நம்ம போய் பௌதிகமா கேட்டா அது முட்டாள்தனம். இதுதான் இந்த அழகான பாடம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வகுப்பு சீக்கிரமா முடிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லலாம்.